जातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरम् हरिः ओं तत्सत् कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतमिषा श्रीचैतन्यं नमामितम् हरे कृष्णा ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 4வது அத்தியாயம். நம்ம 11வது பதம் படிக்கணும். இங்க சௌனகாதி ரிஷிகள் சூத கோஸ்வாமி கிட்ட சில கேள்விகளை மீண்டும் கேட்கிறாங்க. என்ன காரணத்துக்காக இந்த பாகவதம் எப்போ முதல்ல எப்படி பேசப்பட்டது, அப்புறம் பரீட்சித் மகாராஜரை பத்தி பல கேள்விகள் இப்போ கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் ஒரு சிறந்த பக்தர், அவருடைய உடல் அப்படிங்கிறது மற்றவங்களுடைய நன்மைக்காக இருக்கக்கூடியது, அந்த உடலை அவர் எப்படி துறக்கலாம், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அவங்க கேட்டாங்க. நம்ம கடைசியில அந்த 10வது பதத்துல அதான் பார்த்தோம். இப்ப நம்ம பதம் 11 பார்க்கலாம். மாதாஜி, நம்ம பதம் 19 பார்க்கணும். 19ஆ? ஓகே, 18 வரையும் பார்த்தாச்சு. 18 வரைக்கும் பார்த்தாச்சு. எஸ் எஸ், ஓகே, தேங்க்யூ. பதம் 19 பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. பதம் 19. चातुर्होत्रं कर्मघन्तं प्रजानां वीक्ष्य वैदिकं व्यदतात् यज्ञसन्तत्यै வேதம் ஏகம் சதுர்விதம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள யாகங்கள் தான் மக்களின் அலுவல்களை தூய்மைப்படுத்துவதற்கு ஏற்ற வழி என்பதை அவர் கண்டார். மேலும் இம்முறையை எளிமையாக்குவதற்கும் மக்களிடையே அதை பரப்புவதற்கும் வேதத்தை அவர் 4ஆக பிரித்தார். எஸ், நம்ம வியாசருடைய பிறப்பு பத்தி எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? சோ இது என்ன, இங்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, வேதங்கள் அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ அந்த கலாச்சாரமே கிடையாது. இப்போ நமக்கு பொருள் தேவை அப்படின்னா நாம உடனே படிச்சு ஏதோ ஒரு கம்பெனில போய் வேலை பார்த்து இல்ல வியாபாரம் பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் இல்லைங்களா? அதனால நம்ம வாழ்க்கை தேவைக்காக பொருள் அப்படிங்கிறத நம்ம ஈற்ற வழியானது மாறி போச்சு. ஆனா வேத கலாச்சாரம் அந்த மாதிரி கிடையாது. வேத கலாச்சாரத்துல என்ன தேவையா இருந்தாலும் அதை எப்படி அவங்க அடைஞ்சாங்க அப்படின்னா யாகங்கள் மூலமா தான் அடைஞ்சாங்க. ஒரு விஷயத்துக்கும் வேதங்கள்ல யாகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அப்ப அந்த மாதிரி யாகங்களை சிறப்பா செஞ்சு அது மூலமா நல்ல மழை, அந்த மழை மூலமா விவசாயிகள் நல்ல தானியங்களை உற்பத்தி பண்ணி அந்த தானியங்களை அவங்க எல்லாருடைய நன்மைக்காகவும் விநியோகம் செய்யறது மூலமா அவங்க வாழ்க்கையானது நடத்தப்பட்டது. அரசர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த விவசாயிகள் பண்ற அந்த தானிய உற்பத்தியில ஒரு பங்கு அரசனுக்கு வரியா செலுத்தப்பட்டது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷம். சோ அந்த தானியங்களை அரசருக்கு வரியா செலுத்துறது மூலமா அரசனுடைய கஜானா அப்படிங்கிறது நிறைஞ்சது.
ஆக எல்லாமே பார்த்தோம் அப்படின்னாக்க எதை நம்பி இருந்தது? மழை நம்பி இருந்தது. அந்த மழையானது தானிய உற்பத்தியை நம்பி இருந்தது. அந்த தானிய உற்பத்தியானது மழையை நம்பி இருந்தது. சோ அந்த மழை அப்படிங்கிறது எதனால பெறப்பட்டது அப்படின்னால வேதங்களால மழை வந்தது. இது வந்து பகவத்கீதையில ரொம்ப அழகா கிருஷ்ணர் வந்து 3வது அத்தியாயத்துல சொல்றார். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவஹ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவஹ அப்படின்னு. அன்னாத் பவந்தி பூதானி. அன்னம்னா என்ன பண்றோம்? எல்லாருடைய வாழ்க்கையும் நடக்குது. அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவஹ. அந்த அன்னம் அப்படிங்கிறது எதனால கிடைக்குது? பர்ஜன்யாத். பர்ஜன்யான்னா மழை. மழை மூலமா தா தானியங்கள் வந்து உற்பத்தி ஆகுது. அந்த மழை எப்படி கிடைக்குது? யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ. யாகங்கள் மூலமா மழை கிடைக்குது. சோ இதுதான் சக்கரம். அப்போ எல்லாமே அடிப்படை என்னது? யாகங்கள். அந்த யாகங்களை எப்படி செய்யணும்? அந்த யாகங்கள் என்ன என்ன முறைப்படி நடத்தணும்? அதுக்கான மந்திரங்கள், அதுக்கான முறைகளை சொல்லிக் கொடுக்கிறவங்க பிராமணர்கள். சோ பிராமணர்கள், க்ஷத்திரியர்கள், வைஷ்யர்கள் இந்த 3 பேரையும் பார்த்துட்டோம். இவங்களுக்கு உதவி செய்யறவங்க சூத்திரர்கள். அதாவது நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது எதை நம்பி இருந்தது? விவசாய உற்பத்தி, பசு, பால் இதை நம்பிதான் பொருளாதாரமே இருந்தது. அதனால அங்க பாவச் செயலுக்கு என்ன கிடையாது? இடமே கிடையாது. எந்த பாவச் செயல் நடக்கிறதுக்கும் அங்க இடமே கிடையாது. சோ அப்போ கலியுகத்துல இருக்கிற மக்களால என்ன பண்ண முடியாது? இந்த மாதிரியான வழிமுறைகளை அவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால வியாசதேவர் என்ன பண்ணார்? ஒரு வேதமா இருந்ததை அதை 4ஆ பிரிச்சுட்டார். மக்களுக்கு சுலபமா இருக்கும் அப்படிங்கிறதுனால வேதங்களை அவர் முதல்ல 4ஆ பிரிச்சார். கலியுகத்துல இருக்கிற மக்களால இதை புரிஞ்சுக்க முடியும். போன பொருளிலே நம்ம நிறைய பார்த்தோம். பிரபுபாதர் வந்து பொருள் என்ன விரிவா கொடுத்திருந்தார். கலியுகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. யாருக்கும் பொறுமை இருக்காது, சகிப்புத்தன்மை இருக்காது, எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ அதனால வேதங்களுடைய வழிமுறை அப்படிங்கறத யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால அதை 4ஆ பிரிச்சு சுலபமா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த பூமியுடைய நேச்சர் என்ன? இந்த உலகத்தினுடைய இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வேதங்கள் காட்டுற முறைப்படி நம்ம வாழ்ந்து, இங்க நம்ம சில புண்ணிய கர்மங்களை சேகரிச்சு அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம எங்க போகணும்? சொர்க்கலோகத்துக்கு போய் அனுபவிக்கணும். இங்க என்ன பண்ண முடியாது? அனுபவிக்க முடியாது. சொர்க்கலோகத்துல போய் சோமபானம், சுராபானம் குடிச்சா பாவம் கிடையாது. ஆனா இங்க வந்து மது அருந்தினா என்னது? பாவம். அதுவும் சத்திரியர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. பிராமணர்களுக்கு, வைஷ்யர்களுக்கெல்லாம் அது அனுமதி கிடையாது. சத்திரியர்கள் மது அருந்தலாம், சத்திரியர்கள் மாமிசம் சாப்பிடலாம். சில அனுமதிகள் அவங்களுக்கு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தர்மம். அதான் வேத கலாச்சாரம். சத்திரியனுக்கு ஒரு தர்மம், பிராமணனுக்கு ஒரு தர்மம். அதே மாதிரி தப்பு பண்ணா கூட சத்திரியனுக்கு தண்டனை வேற, பிராமணனுடைய தண்டனை வேற, வைஷ்யனுடைய தண்டனை வேற, சூத்திரனுடைய தண்டனை வேற. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வழிமுறைகள். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் வந்து கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் ஒரே படிப்பு தான் படிக்கிறோம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரே சட்டம்னு சொல்றோம். இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து எல்லாமே ஒண்ணுன்னு சொல்றோம். ஆனா அந்த மாதிரி என்ன பண்ண முடியாது? வாழ்க்கை முறை அப்படி கிடையாது. எல்லாரும் ஒரே நிலையில கிடையாது. இப்பவும் இருக்கு. ஒரு பைத்தியம் யாரோ ஒருத்தர் மூளை சரியில்லை, அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவனை என்ன பண்ண மாட்டாங்க? தண்டிக்க மாட்டாங்க. ஒரு மிருகம் ஏதாவது தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு யாரும் தண்டிக்க மாட்டாங்க. இப்போ பசுமாடு சிக்னல்ல பார்க்காம கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அது மேல யாரும் ஃபைன் போட மாட்டாங்க. சோ அந்த மாதிரி இப்பவும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கே தவிர இந்த மொத்தமான வழிமுறை இப்போ கிடையாது. சோ கலியுகத்தினுடைய அந்த இயல்புனால அவர் இந்த மாதிரி இதை பிரிச்சுட்டார். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா பொருளுரை? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். பொருளுரை. முன்பு யஜூர் எனும் பெயர் கொண்ட வேதம் மட்டுமே இருந்தது. அதில் யாகங்களின் 4 பிரிவுகள் பிரத்யேகமாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அவற்றை இன்னும் சுலபமாக இயற்றுவதற்கும் 4 சமூக பிரிவுகளின் வர்ணம் தொழிலை தூய்மைப்படுத்துவதற்காகவும் வேதம் 4 யாக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. ரிக், யஜுர், சாம மற்றும் அதர்வ எனும் 4 வேதங்களுக்கும் மேலாக
புராணங்கள், மகாபாரதம், சம்ஹிதைகள் முதலானவை உள்ளன. இவை 5வது வேதம் எனப்படுகின்றன. ஸ்ரீல வியாசதேவரும் அவரது பல சீடர்களும் சரித்திர புகழ் பெற்றவர்கள் ஆவர். அவர்கள் இக்கலியுகத்தின் நிலையிழந்த ஆத்மாக்களிடம் மிகவும் அன்பும் இரக்கமும் கொண்டிருந்தனர். இதனால் 4 வேதங்களையும் விளக்குவதற்காக சம்பந்தப்பட்ட சரித்திர நிகழ்ச்சிகளை கொண்டு புராணங்களும் மகாபாரதமும் எழுதப்பட்டன. புராணங்கள் மற்றும் மகாபாரதம் ஆகியவற்றின் அதிகாரத்தை யாராலும் மறுக்க முடியாது. அவை நிச்சயமாக வேதங்களின் பகுதிகள்தான். பொதுவாக சரித்திரங்கள் என்று அறியப்படும் புராணங்களும் மகாபாரதமும் 5வது வேதம் என சாந்தோக்கிய உபனிஷத்தில் 7.1.4 குறிப்பிடப்பட்டு உள்ளன. இதுவே வேத நூல்களின் உண்மையான மதிப்பை ஆராய்ந்தறிய வழி என்று ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி கூறுகிறார். நன்றி மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ. இது பஞ்சம வேதம் அப்படின்னு சொல்லப்படுது. 5வது வேதங்கள் இது. புராணங்கள், மகாபாரதம் இதெல்லாம் பஞ்சம வேதம். ஆனா என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் கதைன்னு நினைக்கிறாங்க. கதையெல்லாம் கிடையாது. இப்போ நமக்கு சுதந்திரம் கிடைச்சு பல வருஷங்கள் ஓடி போச்சு. அப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு குழந்தை அந்த சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்ட யாரையும் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு இருக்கிற ஒரு 10 வயசு பையன் அந்த சுதந்திர போராட்டத்துல யார் ஈடுபட்டாங்க அதை பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. அதனால நான் பார்க்கல, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கல அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் நடந்த உண்மைகளை என்ன பண்ணியிருக்காங்க, எழுதி வச்சிருக்காங்க. ராமர் அவதரிச்சது உண்மை, ராமர் இங்க இருந்தது உண்மை, மகாபாரதம் நடந்தது உண்மை. அந்த நிகழ்ச்சிகளை தான் என்ன பண்ணியிருக்காங்க, எழுத்து வடிவத்துல எழுதி வச்சிருக்காங்க. அதை நான் நம்ப மாட்டேன், அதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த நஷ்டம் யாருக்கு அப்படின்னா அப்படி பேசுறவருக்கு தான். மகாபாரதத்துக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, ராமாயணத்துக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அதனால இது பஞ்சம வேதம் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி எழுதியிருக்காங்க அத அப்படின்னாக்க, ஏன்னா பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா வேத நெறிகளை எப்படி நடைமுறை வாழ்க்கையில அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் பகவானே அவதரிக்கிறார். அதனால இப்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு உபனிஷத வாக்கியம் இருக்கு அப்படின்னாக்க அதையெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. நான் ஒன் டைம் படிச்சு பார்த்திருக்கேன். எப்படியாவது கஷ்டப்பட்டு கொஞ்சம் படிப்போம் அப்படின்னு சொல்லி படிச்சு பார்த்திருக்கேன். ஒரு அரை பேஜுக்கு மேல என்ன பண்ண முடியல, படிக்க முடியல. மிஸ் கிரேஸ் பானுசுவாமி மகாராஜ் அப்படின்னு சொல்லி சென்னையில இருக்கார். அவர் எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றார். எல்லா வேதங்கள் எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றார். முந்தைய ஆச்சாரியர்களுடைய கமெண்ட்ரி எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். பல புஸ்தகங்கள் அவர் பாட்டுக்கு எழுதிட்டே போறாரு. ஏகப்பட்ட புக்ஸ் எழுதிட்டே போறார். ஜப்பான்காரர், ஆனா பிரபுபாதுடைய சிஷ்யர். அவர் எழுதிக்கிட்டே போறார். ஒரு தடவை எடுத்து படிச்சு பார்த்தேன். அரை பேஜுக்கு மேல படிக்க முடியல. ஒரே ஒரு வாக்கியம் தான், சின்ன ஒரு வேத வாக்கியம். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். ஆனா இதே நம்ம மகாபாரதத்துல அதை கதையாவோ புராண கதைகளாவோ கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த கதைகளை கேட்கறதுக்கு நமக்கு ஆர்வமா இருக்கு. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு, வேத கருத்துக்கள் எல்லாம் அதுக்குள்ள புதிஞ்சிருக்கு. இப்போ கலியுகத்தோட அந்த அந்த பிரபாவத்தினால என்ன ஆச்சு, வெறும் கதை மட்டும் கேட்கிறோம், அதுல இருக்க தத்துவங்களை விட்டுறணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் இந்த பகவத்கீதை, பாகவதம் படிக்கும் போது பிரபுபாதர் பொருளுரையில எல்லாத்தையும் தத்துவ விளக்கத்தோட பிரபுபாதர் கொடுத்திருக்க. அந்த தத்துவங்களையாவது நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது ஈஸி, சுலபம். அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். புரியலைனாலும் நம்ம பக்தர்கள்ட்ட கேட்டு நம்ம அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ரிக்யஜுஹு சாமதர்வாக்ய வேதாச்சத்வார உத்ருதாக இதிஹாச புராணம் ச பஞ்சமோ வேத உச்சதே. மொழிபெயர்ப்பு. வேதங்களின் 4 பிரிவுகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டன. ஆனால் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சரித்திர நிகழ்ச்சிகளும் உண்மையான கதைகளும் 5வது வேதம் என்று அழைக்கப்படுகின்றன. புராணம் ச பஞ்சமோ வேத, இது பஞ்சம வேதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 4 பிரிவா பிரிச்சுட்டாரு. ரிக்யஜுர் சாம அதர்வ அப்படின்னு பிரிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் இந்த புராண கதைகள் எல்லாம் 5வது வேதம் அப்படின்னு பிரிக்கப்பட்டது. தத்ரர்கவேத நரத்தரஹ ஹைல சாமகோ ஜைமினி கவிஹி வை சம்பாயன ஏ வைகோ நிஷ்ணாதோ யஜுஷாமுத.
வேதங்கள் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட பின் பைல ரிஷி ரிக்வேதத்தின் பேராசிரியர் ஆனார். ஜைமினி சாம வேதத்திற்கு பேராசிரியர் ஆனார். வைசம்பாயனர் மட்டும் யஜுர்வேதத்தினால் புகழப்பட்டவர் ஆனார். என்ன பண்ணார் வியாசர்? அவருடைய சிஷ்யர்கள்ல சிறந்த சிஷ்யர்களுக்கு ஒவ்வொரு பகுதியை பிரிச்சு கொடுத்துட்டார். பிரிச்சு கொடுத்து இதை என்ன பண்ணுங்க, மக்களுக்கு புரியுற மாதிரி இதை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். வெவ்வேறு வேதங்கள் வெவ்வேறு வழிகளில் விரிவுபடுத்தப்படுவதற்காக வெவ்வேறு பண்டிதர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. சோ இந்த மாதிரி வியாசர் தன்னுடைய அவதார நோக்கத்தை நிறைவேற்றார். முதல்ல என்ன பண்ணார்? வேதங்கள் எல்லாம் எழுத்து வடிவுல கொண்டு வந்தார். ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் எழுதினார். அதுக்கப்புறம் திரும்ப யோசிச்சார், இதெல்லாம் இவங்களுக்கு புரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிச்சார். பிரிச்சு தகுதியானவங்கள்ட்ட அதை பிரிச்சும் கொடுத்தார். அதர்வாங்கிரசாமாசீத் சுமந்தோர்தாருணோ முனிஹி இதிஹாச புராணானாம் பிதாமோ ரோமஹர்ஷனஹ. சுமந்து முனி எனப்படும் அங்கிர முனிவர் ஆழ்ந்த பக்தியில் ஈடுபட்டிருந்தார். அவரிடம் அதர்வ வேதம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் எனது தந்தையான ரோமஹர்ஷனரிடம் புராணங்களும் சரித்திர குறிப்புகளும் ஒப்படைக்கப்பட்டன. சோ தன்னுடைய அப்பாவான ரோமஹர்ஷரை இங்க சூத கோஸ்வாமி சொல்றார். ஏன்னா அவர்கிட்ட புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் அவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. அவங்க எல்லாம் பௌராணிக்கர் அப்படின்னு சொல்றவங்க. இந்த புராணங்கள்ல பேசுறதுல ரொம்ப திறமை வாய்ந்தவங்க, வல்லுநர்கள். அதனால அவங்களால ரொம்ப சிறப்பா இந்த புராணங்கள் இதிகாச கதைகளை அவங்களால சொல்ல முடியும். அந்த திறமை அவங்களுக்கு இருக்கு. பொருளுரை யார் படிக்கிறீங்க? பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவர்களுக்கு ஜெய். அதர்வ வேதங்களின் கண்டிப்பான கொள்கைகளை பின்பற்றியவரான அங்கிரா முனிவரே அதர்வ வேதங்களை பின்பற்றுபவர்களின் தலைவர் என்று கருதி மந்திரங்களிலும் குறிப்பிடப்பட்டு உள்ளது. ஸ்ருதி மந்திரம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ருதி மந்திரங்களிலும் குறிப்பிடப்பட்டு தயேத ருஷயோ வேதம் ஸ்வம் ஸ்வம் யசன் அநேகதா சிஷ்யைஹி பிரசிஷ்யை தச்சிஷ்யைர் வேதாஸ்தே சாகினோ பவன். வேத வல்லுநர்களான இவர்கள் அனைவரும் வேதங்களை அவர்களது பல சீடர்களிடமும் சீடர்களின் சீடர்களிடமும் கொள்ளு சீடர்களிடமும் ஒப்படைத்தனர். இவ்வாறாக வேதங்களை பின்பற்றுபவர்களின் தனிப்பட்ட கிளைகள் உபயோகத்திற்கு வந்தன. என்ன பண்றாங்க? பிரான்ச்சா பிரிச்சு அப்படி வழி வழியா அதை கொண்டு வர்றாங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் சேரணும் இல்லையா, நம்ம கைக்கு சேரணும் இல்லையா. அந்த மாதிரி அதை அவங்க எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி அதை கொண்டு சேர்க்கிறாங்க. விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. வேதங்களே அறிவின் மூல ஊற்றாக இருக்கின்றன. மூல வேதங்களுக்கு சொந்தமில்லாத எவ்விதமான பௌதிக அல்லது ஆன்மீக அறிவும் கிடையாது. அவை வெவ்வேறு கிளைகளாக வளர்க்கப்பட்டன, அவ்வளவுதான். அவை ஆரம்பத்தில் மரியாதைக்குரிய மிகச்சிறந்த பேரறிஞர்களால் வழங்கப்பட்டன. அதாவது வேத அறிவு வெவ்வேறு சீட பரம்பரைகளால் வேறுபட்ட கிளைகளாக பிரிக்கப்பட்டு உலகமெங்கும் பரப்பப்பட்டது. ஆகவே வேதங்களுக்கு உட்படாத வேறு அறிவு இருப்பதாக ஒருவராலும் உரிமை கொண்டாட முடியாது. ஹரே கிருஷ்ணா. நன்றி மேம். தேங்க்யூ மேம். வேதம் அப்படின்னாலே அறிவுன்னு அர்த்தம். வேதம் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். அதனால வேதங்கள்ல இல்லாத எந்த ஒரு அறிவும் வெளியில இருக்கிறதா நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது நம்மளுடைய அறியாமை தான். வேதங்கள்ல எல்லா விதமான அறிவும் வேதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஏவ வேதா துர்மேதை தார்யந்தே புருஷைர்யதா ஏவம் சகார பகவான் வியாசக கிருபன வத்சலக. இவ்வாறாக அறியாமையில் உள்ள பாமர மக்களிடம் பெரும் அனுதாபம் கொண்டவரும் சிறந்த முனிவருமான வியாசதேவர் குறைந்த அறிவு படைத்தவர்களால் புரிந்து கொள்ளும் வகையில் வேதங்களை தொகுத்தளித்தார். குறைந்த அறிவு அப்படின்னா நம்மள மாதிரி இருக்கிறவங்க. நமக்காக என்ன பண்றார்? இந்த மாதிரி வேதங்கள் எல்லாம் அவர் தொகுத்து நமக்கு கொடுக்கிறார். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன்.
பொருளுரை ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். வேதம் ஒன்றுதான், பல பாகங்களாக அது பிரிக்கப்பட்டதற்குரிய காரணங்கள் இங்கு விளக்கப்படுகின்றன. அறிவுக்கெல்லாம் வித்தாசிய வேதம் சாதாரண மனிதனால் சுலபமாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய விஷயம் அல்ல. தகுதியுள்ள பிராமணனை தவிர வேறு ஒருவரும் வேதங்களை படிக்க முயலக்கூடாது என்னும் கண்டிப்பு ஒன்று உள்ளது. இந்த கண்டிப்பு பல்வேறு வழிகளில் தப்பாக அர்த்தம் கற்பிக்கப்பட்டு உள்ளது. ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்ததாலேயே தங்களுக்கு பிராமணர்களுக்குரிய தகுதிகள் இருப்பதாக ஒரு பிரிவினர் உரிமை பாராட்டுகின்றனர். வேதங்களை படிப்பதென்பது பிராமண குலத்திற்கு மட்டுமே உள்ள பிரத்யேக உரிமை என்று இவர்கள் உரிமை கொண்டாடுகின்றனர். இது பிராமண குடும்பத்தில் பிறக்காத மற்ற பிரிவினர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாக மற்றொரு பிரிவினர் கருதுகின்றனர். ஆனால் அவ்விரு பிரிவினருமே தப்பாக வழிநடத்தப்பட்டு உள்ளனர். வேதங்கள் பிரம்மதேவருக்கு கூட பகவானால் விளக்கப்பட வேண்டியிருந்தது. ஆகவே இவ்விஷயம் அபூர்வமான நற்குணங்களை கொண்டவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ளப்படுவதாகும். ஆகவே ரஜோ மற்றும் தபோ குணங்களில் உள்ளவர்களால் வேதங்களை பற்றிய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. வேத அறிவின் முடிவான நோக்கம் முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். இவர் ரஜோ மற்றும் தமோ குணங்களில் உள்ளவர்களால் பெரும்பாலும் அறிந்து கொள்ளப்படுவதே இல்லை. சத்திய யுகத்தில் ஒவ்வொருவரும் சத்வகுணத்தில் நிலை பெற்று இருந்தனர். திரேதா மற்றும் துவாபர யுகங்களில் இக்குணம் படிப்படியாக வீழ்ச்சியடைந்தது. இதனால் பாமர மக்கள் நேர்மையற்றவர்களாக மாறினர். இப்போதுள்ள யுகத்தில் சத்வகுணம் அநேகமாக மறைந்தே போய்விட்டது. ஆகவே ரஜோ மற்றும் தமோ குணங்களில் உள்ள குறைந்த அறிவுள்ளவர்களால் நடைமுறை வாழ்வில் பின்பற்றக்கூடும் என்பதற்காக அனுதாபம் உள்ளவரும் சக்தி வாய்ந்த முனிவரும் ஆகிய ஸ்ரீல வியாச தேவர் பல்வேறு வழிகளில் வேதங்களை பிரித்தளித்தார். இது அடுத்த ஸ்லோகத்தில் பின்வருமாறு விளக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பார்த்தோம் அப்படின்னாக்க வேதங்கள் பிராமணர்கள் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னா உடனே மத்தவங்க என்ன பண்றாங்க, ஏன் நாங்க படிக்க கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பூஜை பண்ணணும் அப்படின்னாலே இப்ப என்ன பண்றாங்க, எல்லா ஜாதிகாரங்களும் பூஜாரி ஆகலாம் அப்படின்னு அரசாங்கம் சட்டம் கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஏன் இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரலாமே, யாரும் படிக்க தேவையில்லை, எல்லாரும் மருத்துவர் ஆகலாம், யார் வேணா கையில ஸ்டெதஸ்கோப் எடுத்து வச்சுக்கிட்டு நான் மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம், அப்படி கொண்டு வரலாமே. ஏன் சட்டமெல்லாம் யாரும் படிக்க தேவையில்லை, யார் வேணா போய் கோர்ட்ல வாதம் பண்ணலாம், அப்படி கூட ஒரு சட்டம் கொண்டு வரலாமே. என்ன சட்டம் வேணா கொண்டு வரலாம் இல்லையா? அது எதுக்கு பூஜாரிக்கு மட்டும் இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்தாங்க? என்ன நினைக்கிறாங்க, ஏன் கோவில்ல மணி ஆட்டுறதுக்கு அந்த மாதிரி ஒரு குலத்துல பிறந்திருந்தாதான் மணி ஆட்ட முடியுமா, நாங்கெல்லாம் மணி அடிச்சா சத்தம் கேட்காதா, இப்படி எல்லாம் பேசுறாங்க. என்ன கிடையாது, அவங்களுக்கு ஒன்னும் கிடையாது, மண்டையில ஒன்னும் மூளையே கிடையாது. அதனால இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. யார் சத்துவகுணத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் விஷயங்கள் புரியும். ஒரு 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 விஷயத்த படிக்கிறோம், அதை புரியணும் அப்படின்னாக்க சத்துவகுணத்துல இருக்கும்போது மட்டும்தான் புரியும். ஒரு பக்கம் இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்க, குலத்தினால நாங்க பிராமண குலத்துல பிறந்தவங்க, அதனால குல தகுதி எங்களுக்கு தான் இருக்கு, நாங்க தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சில பிரபுபா சொல்றா, ரெண்டு பேருமே தப்பு, இவங்களும் தப்பு அவங்களும் தப்பு. வேதங்கள்ல எந்த இடத்துலயுமே பிறப்பு ஒரு ப்ரையாரிட்டியா சொல்லப்படவே இல்லை. பிறப்பு தான் தகுதி அப்படின்னு சொல்லப்படவே இல்லை. பிறப்புனால என்ன கிடைக்கலாம், ஒரு அனுகூலமான ஒரு தன்மை கிடைக்கலாம். பிராமண குடும்பத்துல பிறந்த ஒரு குழந்தை அவங்களுடைய அப்பா அம்மா என்ன மாதிரி காரியங்களை பண்றாங்க அப்படிங்கிறத குழந்தையிலேருந்தே பார்த்து 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 அந்த குழந்தைக்கு இயற்கையாவே அந்த செயல்கள்ல நாட்டம் ஏற்படலாம். அது இல்லாம வழி வழியா வர்ற அந்த ஞானம் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு கிடைக்கலாம், தாய் தந்தை மூலியமா அந்த குழந்தைக்கு கிடைக்கலாம். ஏன்னா நல்ல கர்ப்பதாரண சம்ஸ்காரம் பண்ணி அந்த குழந்தை பிறந்திருந்தது அப்படின்னு சொன்னா சிறந்த பிராமண தகுதிகள் அந்த குழந்தைக்கு தந்தை மூலம் தாய் மூலமும் அதுக்கு கிடைக்கலாம். இது ஒரு வாய்ப்பு. ஆனா அது என்ன கிடையாது, அது மட்டுமே தகுதி கிடையாது. ஒரு குருகுலத்துல ஒரு குரு இருந்தாராம். பல குழந்தைகள் அவர்கிட்ட பாடம் படிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு பையன் அந்த குருகுலத்துக்கு என்னையும் சேர்த்துக்கோங்க இந்த குருகுலத்துல அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்டாராம். அப்போ குரு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாராம், நீ யாரு அப்படின்னு சொல்லி. அந்த சிறுவனு தன்னுடைய பேரை சொன்னானாம். உங்க அப்பா யாரு அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கு பதில் தெரியல. எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னானாம். சரி, நீ உங்க அம்மா கிட்ட போய் தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாராம். அப்புறம் அந்த சிறுவன் வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி, எனக்கு இந்த மாதிரி எல்லாரோடையும் சேர்ந்து அந்த வேத பாடசாலையில போய் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, எனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க அம்மா கேட்டாங்களாம், என்ன கேள்விப்பா அப்படின்னு சொல்லி.
என்னுடைய அப்பா யாரு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அதுக்கு பதில் தெரியல. அப்பான்னா யாரு? எனக்கு யார் அப்பா அப்படின்னு சொல்லி இந்த சிறுவன் கேட்டாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களா, அது எனக்கே தெரியாது. உன்னுடைய தந்தை யாருன்னு எனக்கே தெரியாது. ஏன் அப்படின்னா நான் பல ஆண்களோட பழகுறேன். அதனால உன்னுடைய தந்தை யாருன்னு என்னால குறிப்பிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ அந்த சிறுவன் மறுநாள் வந்து வேத பாடசாலைக்கு வந்தானாம். வந்து தன்னுடைய குரு கேட்டாராம், என்னப்பா உங்க அப்பா கிட்ட உங்க அம்மா கிட்ட கேட்டியா உங்க அப்பா யாரு, பேர் என்ன அப்படின்னு. அப்போ அந்த சிறுவன் சொன்னானா, எங்க அப்பா யாருன்னு எங்க அம்மாவுக்கே தெரியல. ஏன்னா எங்க அம்மா அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க. அதனால எனக்கு அப்பா யாருன்னு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த குரு சொன்னானா, நீ வேத பாடசாலையில சேர்ந்துக்கலாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா நீ பிராமணன், உண்மையை பேசுற. பிராமணனுடைய ஒரு தகுதி உண்மையை சொல்றது. எந்த காரணத்துக்காகவும் என்ன சொல்றது கிடையாது, பொய் சொல்றது கிடையாது. ஆஹா, இந்த மாதிரி அப்பா பேர் சொல்லல அப்படின்னா இங்க சேர்த்துக்க மாட்டாங்களே, அதனால ஏதாவது ஒரு பொய் சொல்லி நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்னு அந்த பையன் நினைக்கல. அம்மா என்ன பதில் சொன்னாங்களோ அதை அப்படியே கொண்டு வந்து குரு கிட்ட சொல்லிட்டார். அதனால குரு வந்து அவனுடைய அந்த குணத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டார். நீ வந்து பிராமணன் அப்படின்னு கண்டுபிடிச்சு, உனக்கு வேதம் படிக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, நீ வேதம் படிக்க வரலாம் அப்படின்னு சொன்னாராம். சோ இதுதான் வந்து குருவுடைய தன்மை. குருவால என்ன பண்ண முடியும்? யார் எப்படி இருக்காங்க அப்படிங்கறது அவரால கண்டுபிடிக்க முடியும். அந்த திறமை குருவுக்கு இருக்கு. பிறப்பினால ஒருத்தர் வந்து உயர்வோ தாழ்வோ கிடையாது. பிறப்பு ஒரு தகுதி, அவ்வளவுதான். ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஃபெசிலிட்டி. ஒரு டாக்டர் வீட்டுல பிறக்கிற ஒரு குழந்தைக்கு டாக்டர் ஆகிறதுக்கான ஆசை இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லைங்களா? அவங்க அப்பா வந்து அவரை டாக்டருக்கு படிக்க வைக்கலாம், அவரும் டாக்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா டாக்டருக்கு படிக்காம எங்க அப்பா டாக்டர் அதனால நானும் டாக்டர் அப்படின்னா அது எப்படி? அதனால பிறப்பு அப்படிங்கறத வச்சு எந்த முடிவும் எடுக்கப்படக்கூடாது. இங்க பிரபா சொல்றார், இவ்விஷயம் அபூர்வமான நற்குணங்களை கொண்டவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ளப்படுவதாகும் அப்படின்னு சொல்றார். சோ தகுதியான ஆன்மீக குருவுடைய வழிகாட்டுதல் இருந்தா யார் வேணா என்ன பண்ணலாம், இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். சில பிரபுபாத தான் செஞ்சார். அவருடைய வழிகாட்டுதல்னால எந்த நிலையில இருக்கிறவங்களையாலும் ஆன்மீகத்தை புரிஞ்சுக்க வைக்க அவரால முடிஞ்சது. ஒரு நல்ல ஒரு குயவன் அப்படின்னா அவர் கையில இருக்கிற மண்ணை வச்சு அவர் என்ன பண்ணலாம், விதவிதமான அழகான மண்பாண்டங்களை உருவாக்கலாம். அந்த மாதிரி ஆன்மீக குரு அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, தன்கிட்ட வர்ற எல்லாருக்கும் அந்த ஆன்மீக ஞானத்தை கொடுத்து பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் உதவி செய்யறார். ஸ்திரீ சூத்ர த்விஜ பந்தூனாம் த்ரயீன ஸ்ருதி கோச்சரா கர்ம ஸ்ரேயசி மூடானாம் ஸ்ரேய ஏவம் பவேதிஹ இதி பாரதமாக்யானாம் கிருபயா முனினா கிருதம். இரக்கமுள்ள மாமுனிவர் வாழ்வின் முடிவான லட்சியத்தை அடைய இது மனிதனுக்கு உதவும் என்று எண்ணினார். இவ்வாறாக பெண்கள், தொழிலாளர்கள் மற்றும் இருபிறப்பு எய்தியவர்களின் நண்பர்கள் ஆகியோருக்காக மகாபாரதம் எனப்படும் மிகச்சிறந்த சரித்திர வரலாற்றை அவர் தொகுத்தார். சோ ஸ்திரீ சூத்ர த்விஜபந்தூனாம் அப்படின்னாக்க ஸ்திரீகள்னா பெண்கள், சூத்ரர்கள், அதுக்கப்புறம் த்விஜபந்துக்கள், உயர்ந்த குடும்பத்துல பிறந்தும் அவங்களால என்ன பண்ண முடியாது, பிராமண குணம் இல்லாதவங்க, அவங்களுக்காக இதை வந்து அவர் பண்றார். கவிதா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ண ஹரே மாதாஜி. கிருஷ்ணன். பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் வைஷ்யர்கள் அல்லது ஆன்மீக பண்பாட்டை அடைந்தவர்கள் ஆகியோரின் குடும்பங்களில் பிறந்தும் அவர்களது முன்னோர்களின் தகுதிகளை பெறாதவர்களே இருபிறப்பு எய்தியவர்களின் நண்பர்கள் எனப்படுகின்றனர். இத்தகைய சந்ததியினர் தூய்மை அடைவதற்குரிய செயல்களை மேற்கொள்ளாததால் இவர்கள் இருபிறப்பு எய்தியவர்கள் என்று அங்கீகரிக்கப்படவில்லை. ஒரு குழந்தையின் பிறப்புக்கு முன்பே புனிதப்படுத்தும் செயல்கள் ஆரம்பமாகின்றன. மேலும் சீர்திருத்தம் செய்யக்கூடியதான வித்தளிக்கும் முறை கர்ப்பாதான சம்ஸ்காரம் அல்லது ஆன்மீகமான குடும்ப கட்டுப்பாடு என்று அழைக்கப்படுகிறது. இத்தகைய கர்ப்பாதான சம்ஸ்காரத்தை கடந்து வராதவர்கள் உண்மையான இருபிறப்பு எய்தியவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. கர்ப்பாதான சம்ஸ்காரத்தை தொடர்ந்து மற்ற தூய்மைப்படுத்தும் முறைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. அவற்றில் உபநயனமும் ஒன்று. இது ஆன்மீக தீட்சை பெறும்போது நிறைவேற்றப்படுகிறது. இக்குறிப்பிட்ட சம்ஸ்காரத்திற்கு பிறகு ஒருவர் இருபிறப்பு எய்தியவர் என்று சரியாக அழைக்கப்படுகிறார். ஒரு
ஒரு பிறப்பு வித்தளிக்கும் சம்ஸ்காரத்தின் போது தீர்மானிக்கப்படுகிறது. இரண்டாவது பிறப்பு ஆன்மீக தீட்சை பெறும்போது தீர்மானிக்கப்படுகிறது. இத்தகைய முக்கியமான சம்ஸ்காரங்களை கடக்க முடியாதவர்களை உண்மையான இருபிறப்பு எய்தியவர்கள் என்று அழைக்கலாம். தாய் தந்தையர்கள் ஆன்மீக குடும்ப கட்டுப்பாடு முறையை பின்பற்றாமல் தீவிர உணர்ச்சியின் காரணத்தினால் மட்டுமே குழந்தை பெறுவார்களாயின் அவர்களது குழந்தைகள் துவஜ பந்துக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இத்தகைய துவஜ பந்துக்கள் வழக்கமான இருபிறப்பு எய்தியவர்களின் குடும்பங்களில் பிறந்த குழந்தைகளைப் போல் அவ்வளவு நுண்ணறிவு உள்ளவர்களாக இருப்பதில்லை. துவஜபந்துக்கள் சூத்திரர்களுடன் இயற்கையாகவே புத்தியில் தாழ்ந்துள்ள பெண்கள் பிரிவினருடன் வகைப்படுத்தப்படுகின்றனர். சூத்திரர்களும் பெண்களும் திருமண சடங்கை தவிர வேறெந்த சம்ஸ்காரத்தையும் அனுஷ்டிக்க வேண்டியதில்லை. புத்தியில் தாழ்ந்த பிரிவைச் சேர்ந்தவர்களான பெண்கள், சூத்திரர்கள் மற்றும் உயர்குலங்களில் பிறக்கும் தகுதியற்ற மகன்கள் ஆகியோர் உன்னதமான வேதங்களின் நோக்கத்தை அறிவதற்கு தேவையான தகுதிகளை பெற்றிருக்கவில்லை. அவர்களுக்காகவே மகாபாரதம் தயாரிக்கப்பட்டுள்ளது. வேதங்களின் நோக்கத்தை கவனித்து நடத்துவதே மகாபாரதத்தின் குறிக்கோளாகும். எனவேதான் இந்த மகாபாரதத்தினுள் வேத சுருக்கமான பகவத்கீதை வைக்கப்பட்டுள்ளது. புத்தியில் தாழ்ந்தவர்கள் தத்துவத்தில் உள்ளதை விட கதைகளில்தான் அதிக ஆர்வம் கொண்டுள்ளனர். ஆகவேதான் பகவத்கீதையின் வடிவிலுள்ள வேதங்களின் தத்துவம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் பேசப்பட்டது. வியாசதேவர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிய இருவரும் உன்னத நிலையில் இருக்கின்றனர். இதனால்தான் இந்த யுகத்திலுள்ள வீழ்ந்த ஆத்மாக்களுக்கு நன்மை செய்வதற்காக அவர்கள் இணைந்து செயல்படுகின்றனர். பகவத்கீதை எல்லா வேத அறிவுக்கும் சாராம்சமாக இருக்கிறது. உபனிஷத்துங்களை போலவே ஆன்மீக மதிப்புகளை கொண்ட முதல் நூலாக பகவத்கீதை இருக்கிறது. வேதாந்த தத்துவம் ஆன்மீக பட்டதாரிகளால் கற்கப்பட வேண்டிய பாடநூலாகும். உயர்ந்த ஆன்மீக கல்வியை மேற்கொண்டுள்ள ஆன்மீக மாணவனால் மட்டுமே பகவானின் பக்தி தொண்டில் நுழைய முடியும். இது ஒரு மாபெரும் விஞ்ஞானமாகும். மேலும் அதன் மிகச்சிறந்த பேராசிரியர் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் வடிவில் வந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். அவரால் சக்தியளிக்கப்பட்ட பக்தர்களால் பகவானின் உன்னதமான அன்பு தொண்டில் மற்றவர்களையும் ஈடுபடுத்த முடியும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ கர்ப்பதான சம்ஸ்காரம்னா என்ன? இதை கொஞ்சம் நாம தெரிஞ்சுட்டோம். அதாவது ஒரு பெண் ஒரு ஆண் ரெண்டு பேருமே திருமணம் அப்படிங்கிற அந்த பந்தத்துல இணைகிறாங்க. அப்படி இணையும் போது ஒரு நல்ல நாள், நல்ல முகூர்த்தம் அதெல்லாம் பார்த்து பெரியவங்க, பிராமணர்கள் இவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜெபம் பண்ணணும். அப்படி ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜெபம் பண்ணி அவங்க அன்னைக்கு விரதம் இருந்து பகவானை பிரார்த்தனை பண்ணி ஒரு நல்ல ஒரு ஆத்மா நமக்கு வாரிசா வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணும்போது அப்போ அந்த முறை கர்ப்பதான சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான குறிப்பிட்ட நாட்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுடைய அந்த மாத சுழற்சியில இத்தனாவது நாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாள்ல கணவனும் மனைவியும் இந்த மாதிரி சில முறைகளை கடைபிடித்து இணையணும். மாசத்துக்கு ஒரு நாள். அப்போ மனைவி கருத்தரிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க, குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் 9 மாதம் ஆகுற வரைக்கும் திரும்ப என்ன செய்யக்கூடாது, இணையக்கூடாது. ஸோ மாதத்துல ஒரு முறை அந்த முறையில அவங்க கருத்தரிக்கல அப்படின்னா அடுத்த மாதம் அதே நாள்ல அவங்க என்ன செய்யலாம், திரும்ப முயற்சி பண்ணலாம். ஒரு நிமிஷம் இருங்க, யாரோ ஒருத்தர்
ஹரே கிருஷ்ணா. இந்த மாதிரி கணவனும் மனைவியும் இணையும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, புலனின்பம் அப்படிங்கிறது அங்க பிரதானமா இருக்காது. நல்ல ஒரு சந்ததியினுடைய அந்த தேவைக்காக கணவனும் மனைவியும் இணைகிறது கர்ப்பதான சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப டீட்டெயிலுக்குள்ள நம்ம இப்ப போக வேண்டாம். ஆனா இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, திருமணம் அப்படிங்கிறது புலனின்பத்துக்காக மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த புலனின்பம் கிடைக்காத போது என்ன பண்றாங்க, உடனே விவாகரத்து அப்படின்னு போறாங்க. கோடி ரூபாய் செலவு பண்ணி திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒரு மாசம் கூட சேர்ந்து இருக்காம என்ன பண்றாங்க, உடனே விவாகரத்து பண்ணிக்கிறாங்க. ஒரு ஒரு திருமண மண்டபத்துல அந்த திருமண மண்டபத்துக்காரர் ஒரு விளம்பரம் கொடுத்திருக்காரு. என்ன விளம்பரம் கொடுத்திருக்காரு அப்படின்னா, எங்க மண்டபத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா விவாகரத்து செலவை நாங்களே ஏத்துப்போம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? உங்க கல்யாண மண்டபத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டா விவாகரத்துக்கான செலவை அவங்க ஏத்துப்பாங்களாம். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இன்னைக்கு காலம். அதனால இந்த வேத கலாச்சாரம் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம எந்த அளவுக்கு விலகி போறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது துன்பகரமா இருக்கும். ரொம்ப ரொம்ப துன்பகரமானதா இருக்கும். ஆனா என்ன நினைக்கிறாங்க, அத ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்கெல்லாம் வந்து யாருக்கும் அடிமை கிடையாது, நாங்க எப்படி வேணா வாழ்வோம், எங்க இஷ்டப்படி இருப்போம் அப்படிலாம் மக்கள் வந்து நினைக்கிறாங்க. பொதுவா இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு, பெண்களுக்கு வேற எந்த சம்ஸ்காரமும் கிடையாது. திருமணம் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்காரத்தை தவிர பெண்களுக்கும் சூத்திரர்களுக்கும் வேற எந்த சம்ஸ்காரமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது திருமணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரே ஒரு முறைதான். அது பல முறையெல்லாம் கிடையாது. வேணா 60 கல்யாணம் பண்ணிக்கலாம் அவருடைய, மற்றபடி எல்லாம் வேற கல்யாணம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இன்னைக்கு எத்தனை தடவை அந்த சங்கல்ப மந்திரத்தை சொல்லுவாங்க, எத்தனை தடவை பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சே வந்து நிறைய இந்த மாதிரி உயர் குலத்துல பிறந்த ஆண்களும் பெண்களும் 2 முறை 3 முறைக்குள்ள கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்ப கூட அவங்களால என்ன பண்ண முடியல, திருப்தியா சந்தோஷமா வாழ முடியல. அப்படி என்ன பிரச்சனை, அப்படி என்ன வரும் அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 30 வயசு வரைக்கும் ஒரு பெண்ணு தன்னந்தனியா வாழ்ந்துட்டா அதுக்கப்புறம் யாரோட அவரால் அனுசரிச்சு போக முடியும்? நான் படிக்கணும், என்னுடைய கேரியர், நான் அதுல வந்து ஷைன் பண்ணணும், நான் அந்த போஸ்ட்டுக்கு போகணும், இந்த போஸ்ட்டுக்கு போகணும், இத்தனைக்கே சம்பாதிக்கணும், அத்தனைக்கே அதுக்கப்புறம் எப்படி நீ யாரோட அனுசரிச்சு போக முடியும்? கண்டிப்பா யாரோடய அனுசரிச்சு போக முடியாது. எப்போ வந்து 18 20 வயசுல திருமணம் அப்படிங்கிற அந்த முறை மாறி போய் பெண் வந்து படிச்சே ஆகணும், இன்னைக்கு ரொம்ப கட்டாயம் ஆயிடுச்சு, பாவமா இருக்கு, எல்லாருக்குமா வேலை கிடைக்கும், எல்லாருமா அவ்வளவு சம்பாதிக்க முடியும், இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்மளுடைய கடமை என்னவோ அதை நம்ம செஞ்சா பத்தாதா? எதுக்காக மத்தவங்களுடைய கடமையில நடுவுல போய் அந்த கடமையை நாம எதுக்காக செய்யணும்? எவ்வளவு ஒரு அவலமான நிலை இது. எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் ஃபர்ஸ்ட் வரணும், எல்லாரும் பெரிய கம்பெனில வேலைக்கு போகணும், எல்லாரும் நிறைய சம்பாதிக்கணும், இதெல்லாம் எப்படி நடக்கும்? அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிக்கலா தான் இருக்கும். அதனால வேத கலாச்சாரம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அழகான ஒரு வழிமுறை. இந்த வழிமுறையை நாம எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்காவது நம்ம வந்து ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். இன்னைக்கு கூட ஒருத்தவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க பெண் குழந்தை, 10வது படிக்கிற பெண் குழந்தை, சரியா படிக்கலையா, ரொம்ப கஷ்டமா அப்படின்னு நான் சொன்னேன். முன்னாடி காலமா இருந்தா பெண் குழந்தை தானே, படிப்பு வரலன்னா கூட பரவாயில்ல, நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், கடமை முடிஞ்சிடும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாதே. என்ன பண்ணணும், நிறைய படிச்சுதான் ஆகணும், பெரிய கம்பெனில வேலைக்கு போய் தான் ஆகணும், நிறைய சம்பாதிச்சுதான் ஆகணும், அப்பதான் அதுக்கு தகுந்த கணவன் வந்து கிடைப்பார், இல்லைன்னா கிடைக்க மாட்டார். ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஒரு பையனும் என்ன பண்றல, அவங்களுடைய கடமையை அவங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. பொண்ணும் வேலைக்கு போகணும்னு சொல்றாங்க, அவளும் வேலைக்கு போய் மனைவியும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு டிமாண்டா இருக்கு. எப்படி? பெண்ணு மாப்பிள்ளை வரும்போதே பெண்ணு வேலைக்கு போகுதான்னு தான் கேக்குறாங்க. அதான் அந்த கேள்வி இருக்கு. பெண்களுக்கும் என்ன கேள்வி இருக்கு வரும்போதே, பையன் வந்து எவ்வளவு சம்பாதிச்சிருக்கான், வீடு இருக்கா, கார் இருக்கா எல்லாம் கேக்குறாங்கல்ல. எப்படி 25 வயசுல வீடு கார் எல்லாம் வந்துருமா? 40 வயசுலதான் கல்யாணம் பண்ணிக்கணும். 40 வயசுல 45 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டா வீடு கார்லாம் கிடைக்கும். சம்பாதிக்கிற பொண்ணதான் மதிக்கிறாங்க. இந்த பொண்ணு இப்ப இன்னைக்கு நல்லா 1 லட்சம் சம்பாதிக்குதா, அப்ப நல்லா அறிவு இருக்கு. சம்பாதிக்கல, வீட்டுலதான் நீ சமையல் பண்ணிருக்க, அப்ப இந்த பொண்ணுக்கு அறிவு இல்ல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ 2 பேராலையும் என்ன பண்ண முடியல, அப்படி சம்பாதிக்கிறாங்களே, செலவை ஈடு கட்டிட்டாங்களா? சில கண்டிஷன் போடுறாங்க. அதே மாதிரி பையனோட அப்பா அம்மா கூட இருக்கக்கூடாது, அதெல்லாம் கூட சொல்றாங்க. ஆமாமா, பையன் பெத்து வேலைக்கு போயிட்டான்னா அப்பா அம்மாக்கெல்லாம் அதுக்கப்புறம்னா அங்க வேலையே கிடையாது, போயிடணும், அதெல்லாம் போயிடணும், அதுக்கப்புறம் போயிடணும். அவங்களோட டியூட்டி என்ன,
வேலைக்கு போற வரைக்கும் தான் அப்பா அம்மா. வேலைக்கு போயாச்சுன்னா அப்பா அம்மா எல்லாம் கூடாது, அவங்கெல்லாம் போயிடணும். பொண்ணோட அப்பா அம்மா, பொண்ணோட சொந்தக்காரங்களா இருக்கலாம், ஆனா பையனோட அப்பா அம்மா எல்லாம் இருக்கக்கூடாது. சோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற ஏன் இதெல்லாம் வந்தது, எதுக்காக பெண்கள் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க சம்பாரிச்சு மாதாஜி பணத்தை வந்து அப்பா அம்மா கொடுப்பாங்க, ஆனா பையன் சம்பாரிச்ச பணத்தை அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க கொடுக்க கூடாது. கூட இதெல்லாம் நிறைய ஹரே கிருஷ்ண கண்டிஷன்ஸ். மாதாஜி, ஹரே கிருஷ்ண மாதாஜி. பெண்கள் புத்தியில் தாழ்ந்தவர்கள், புத்தி கம்மியானவங்கன்னு என்ன மாதாஜி? அது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அதான் நம்ம இப்ப பாக்குறோமே, புத்தி நல்லா இருந்தா எதுக்காக இந்த மாதிரி இருக்காங்க? புத்தி கம்மியா இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, அடுத்தவங்களுடைய செயலை போய் செய்யறாங்க. இப்போ வந்து வேலைக்கு போறாங்க அப்படின்னாக்க யாரோ ஒருத்தருக்கு போய் என்ன பண்றாங்க, சேவை செய்யறாங்க இல்லையா? அந்த கம்பெனில ஒரு பாஸ் இருப்பார்ல, அவருக்கு சேவை செய்யறாங்கல்ல. இப்ப என்ன அப்படின்னா கணவனுக்கு சேவை செய்யணும், வேற யாருக்கோ சேவை செஞ்சா வேற பேரு தான். இன்னைக்கு அதான் நடக்குது. இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னாக்க என்ன பண்ணுவாங்க, நீ கிழவி, வயசாயிடுச்சு, ஓல்டு, வாய மூடிட்டு பேசாம உட்காந்துட்டு அப்படின்றாங்க. அதனால அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பெண்ணுடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது எந்த 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 இது வரைக்கும் பெண்ணுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னா, நீ அழகா இருக்கேன்னு சொல்லிட்டா போதும், அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஏதாவது ஒரு குவாலிட்டி, நீ நல்லா சமைக்கிற, நீ அழகா இருக்க, நீ அது பண்ணி அப்படி நீ பண்றது இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, ஏதோ ஒரு புகழ் கிடைச்சிட்டா போதும், அப்புறம் அந்த பெண் அந்த ஆணுக்கு அடிமையாயிடுவா. ஏன்னா அந்த பொண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது நம்ம நம்ம கரெக்டா தான் இருக்கோம்னு. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா அந்த பதில எதிர்பார்க்க மாட்டா. இல்ல மாதாஜி, நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெண்கிட்ட அந்த குணம் இருக்கோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை. ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்றாங்க, இப்படித்தான் ஏமாத்துறாங்க. எதுக்காக ஒரு பெண் ஆயிரக்கணக்கான ஆண்களுக்கு முன்னாடி ஒரு குறைந்த உடையில அழகி போட்டிங்கிற பேர்ல எதுக்காக நடந்து போறா? எத்தனை ஆம்பளைக்கு உட்காந்துருக்காங்க, ஏன் அந்த மாதிரி நடந்து போறா? அப்பவே தெரியல அவ புத்தி கிடையாதுன்னு. சொல்லணும்ன்றதுக்காக, தான் வந்து அழகா இருக்கும்னு பாராட்டணுங்கிறதுக்காக, அவ்வளவுதான் எதிர்பார்ப்பு. அறிவு இல்லதானே அங்க அறிவுபூர்வமான கேள்வி எல்லாம் கேட்கறாங்கன்னு சொல்றாங்களே, வேற எந்த இன்டர்வியூல இந்த மாதிரி சின்ன ட்ரெஸ் போட்டு வர சொல்றாங்க? பெண் அப்படின்னாலே ஒரு போக பொருள் தான், ஆண் பயன்படுத்துறதுக்கான போக பொருள் தான் பெண். அப்படிதான் படைப்புங்கிறதே அப்படிதான். ஆண் வந்து புருஷன், பெண் வந்து பிரகிருதி, அனுபவிக்கப்பட வேண்டியவள். ஆனா யாரா அந்த காலத்துல பெண்கள் வந்து வீட்டுக்குள்ள இருக்கணும், வெளியே போக கூடாது, அப்படி சமையல் மட்டும்தான். அந்த இடத்துல மாறி பெண்ணும் படிக்கலாம் அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல விஷயம் தானே மாதாஜி? பெண்களுக்கு படிப்பறிவு இல்லைன்னு எந்த காலத்திலயும் கிடையாது. நம்ம அடுத்து குந்தி மகாராணிய பிரார்த்தனையை பார்க்கலாம், எப்படி பிரார்த்தனை பண்றாங்கன்னு பார்க்கலாம். படிப்பறிவு இல்லாம குந்தி மகாராணி அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ண முடியுமா? பெண்களுக்கு வீட்டிலேயே எல்லாமே கத்துக் கொடுக்கப்பட்டது. வீட்டுல இருந்து சமையல் பண்ணி குடும்பத்தை நிர்வாகம் பண்ற பொன் முட்டாள் அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி நம்ம மனசுல அதை நம்ப வைக்கிறாங்க. இப்போ நான் அன்னைக்கு கூட உங்கள்கிட்ட ஒரு உதாரணம் சொன்னேன். நாங்க வந்து கல்கட்டா டு சென்னை போன ஃபிளைட்ல ஃபுல்லா எல்லாருமே பெண்கள் தான், கேபின் க்ரூல இருந்து அந்த பைலட்ல இருந்து எல்லாருமே பெண்கள் தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த பைலட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா வந்து நாங்க லேடிஸ் தான், நாங்க இந்த ஃபிளைட்டை நாங்க கொண்டு போறோம், இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா நாங்க நிறைய தடவை பறந்துருக்கோம் அப்படி இப்படின்னு அவங்களுடைய டேட்டாலாம் அவங்க வந்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு ஆண் கூட இங்க கிடையாதா, அவங்க இதுல ஒரு ஆம்பளை கூட கிடையாதா, எல்லா பெண்களே பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொன்னப்போ, அப்போ என் தம்பி பக்கத்துல இருந்தாரு, அவர் தான் என்னுடைய சிக்ஷா குரு, அவர்கிட்ட தான் நான் இந்த கேள்வியை கேட்டேன். நீ என்னப்பா என்னமோ சொல்ற, இந்த பாரு பெண்கள் பாரு பைலட் ஃபிளைட் எல்லாம் ஓடிட்டு போறாங்க, நீ பாகவதம் பகவத்கீதை வச்சுக்கிட்டு பெண்கள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப என் தம்பி என்ன சொன்னார் அப்படின்னா, நீ அந்த பொண்ணுகிட்ட போய் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை பெத்துக்க சொல்லு, அவளால முடியாது. ஃபிளைட் ஓட்டுறதை விட குழந்தை பெத்துக்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த குழந்தைய வளர்க்கறது அதை விட கஷ்டம், அதெல்லாம் அவங்களால பண்ண முடியாது. பகவத்கீதையில பகவான் சொல்லல ஆண் பண்ற வேலையை பெண் பண்ண முடியாது, பெண் பண்ற வேலையை ஆண் பண்ண முடியாதுன்னு சொல்லல. பண்ணா மிக பயங்கரமான விளைவுகள் ஏற்படும் தான் சொன்னாங்க. அந்த பயங்கரமான விளைவுகள் இப்ப ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்ப நீங்க சைனால எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மக்கள் தொகை அந்த பிறப்பு விகிதம் எல்லாம் குறைஞ்சு போச்சு. ஜப்பான்லயும் அப்படிதான். எந்தெந்த நாட்டுல வந்து இந்த மாதிரி பெண்கள் வந்து குழந்தை பெத்துக்க மாட்டோம், நாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் அப்படிலாம் போனாங்களோ, இப்ப அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. இந்தியால இந்த கலாச்சாரம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்கு,
அதெல்லாம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்பதான் இவங்களுக்கு புரியும் என்ன மாதிரி துன்பங்களை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு வந்து புரிய வரும். அதனால பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஆண் பண்ற எல்லா செயலையும் பெண் பண்ணலாம். ஆனா பெண் பண்ற எல்லா செயலும் ஆணால பண்ண முடியாது. ஒரு குழந்தைய வளர்க்க முடியுமா? கொஞ்சம் பொறுமையோட அந்த குழந்தைய வந்து ராத்திரி அதை தட்டி கொடுத்து, ஆனா இப்ப நிறைய ஆண்கள் அதையும் பண்றாங்க. இரவெல்லாம் முழிச்சிருந்து அவங்க குழந்தைகளை வளர்க்குறாங்க. பெண்கள் எல்லாம் வேலைக்கு போறாங்க. அதனால ஆண்கள் குழந்தைய வளர்க்குறாங்க. சோ பலது இருக்கு. ஆனாலும் பெண்களுக்கு ஒரே ஒரு சம்ஸ்காரம் தான். ஆணுக்கு தான் பல சம்ஸ்காரங்கள். இந்த உபநயனம், ஆன்மீக குருவை ஏத்துக்கிறது, இதெல்லாம் வந்து 2வது பிறப்பு அப்படின்னு அங்க சொல்லப்படுது. சோ அந்த மாதிரி இருபிறப்பு எய்தியவங்களாலதான் என்ன பண்ண முடியும்? வேதங்களை கத்துக்க முடியும். மத்தவங்களுக்கு அந்த மூளை அறிவு அப்படிங்கிறது கிடையாது. அதனால அவங்களுக்காக மகாபாரதம் எல்லாம் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். So, ஒரு சின்ன இது Yes. பெண்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி இல்ல. பெண்களுக்கு அறிவு இருந்திருக்கு, அது வெளியில வரல. அதாவது இப்ப இருக்கிற பெண்கள் நல்ல அறிவோடையும் இதோ வேலை பாக்குறதெல்லாம் சொல்றாங்க. ஆனா அது அவங்களுடைய சுயநலமும் அதோட முடிஞ்சு போயிடுது. ஆனா முந்தி எந்த பெண்கள் வீட்டுல இருந்தா கூட அவங்க பக்தியிலேயே நிறைய திளைச்சு இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு எங்க ஹஸ்பண்டோட பாட்டி வந்து நிறைய குழந்தைகள், ஆனா அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி ஜாஸ்தி. ஆனா அவங்களே தமிழ்ல நிறைய பாடுவாங்க, எழுத தெரியாது. எங்கேருந்து அவங்களே யோசிச்சு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒருத்தர் எழுதி இப்போ என்னுடைய மருமகள் அதை வந்து பாட்டெல்லாம் மெட்டு போட்டு அரங்கேற்றி இருக்காங்க. அது இன்னும் இவ்வளவு வருஷமா நிக்கிறது கிருஷ்ண பக்தி. ஆனா இவங்களுடைய அறிவு வந்து அவங்களோட நின்னு போறது, அவ்வளவுதான். இப்ப இருக்க அறிவு அப்படிங்கிறது ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா பகவானை தெரிஞ்சுக்கிறது தான் அறிவு. வேதேஷ்ட சர்வை ரகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். பகவானை தெரிஞ்சுக்கிறது தான் அறிவு. ஈஷோபனிஷத் வந்து ரொம்ப கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. வித்யான்னா என்ன, அவித்யான்னா என்ன அப்படின்னு சொல்லி. நாளைக்கு நான் உங்களுக்கு அந்த ஸ்லோகத்தை நான் சொல்றேன். எனக்கு அந்த ஸ்லோகம் இப்ப மறந்து போச்சு. வெரி கிளியர்லி எக்ஸ்பிளைன் இந்த ஈஷோபனிஷத். வித்யா அவித்யா இதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு அவித்யாவை நம்ம வித்யான்னு நினைக்கிறோம், வித்யாவை அவித்யான்னு நினைக்கிறோம். சோ வித்யா அப்படின்னா பகவானை புரிஞ்சுக்கிறது தான் வித்யா. அந்த வித்யா அப்படிங்கிறது இயற்கையாவே பெண்களுக்கு வீட்டுல வந்து சொல்லி கொடுக்கப்பட்டது. அறிவில் குறைந்தவர்கள்னா இங்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, வேதங்களை படிச்சு அத விவாதம் எல்லாம் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது, அறிவு கிடையாது. அந்த வேதங்களை உச்சரிக்கிற மாதிரி அவங்களுடைய உடல் அமைப்பு கிடையாது. சில மந்திரங்கள் அந்த மீட்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம நாபியிலேருந்து உள்ள இந்த அடி வயிற்றுலேருந்து வரணும். அந்த உச்சாடனம் எல்லாம் என்ன பண்ண முடியாது, ஒரு பெண் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. சோ சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. அதனால என்ன சொல்லப்பட்டிருக்கு, அறிவில் குறைந்தவர்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேதம் படிச்சு புரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தம். அதனால அவங்களுக்கு கதை மூலமா சொல்லப்பட்டது. வேத அறிவு அவங்களுக்கு கதை மூலமா சொல்லப்பட்டது. அதுதான் இங்க அர்த்தம் பண்ணிக்கணுமே தவிர, பெண்ணுக்கு அறிவு குறைச்சல் அப்படின்னாக்க அவங்க உடனே நாங்க இப்ப ராக்கெட் விடலையா, நாங்க அதை கண்டுபிடிக்கலையா, நாங்க இதை கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கறது வந்து இது வந்து அவித்யா. அவித்யா எல்லாருக்கும் தான் இன்னைக்கு இருக்கு. வித்யா தான் வந்து ஈஷோபனிஷத்துல ஸ்லோகம் 11. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. நாளைக்கு அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ அதனால பெண்ணுக்கு அறிவு குறைச்சல் அப்படின்னா சம்பாதிக்கிறோம், 1 கோடி சம்பாதிக்கிறோம், அது கிடையாது. அது அவித்யா. வித்யா அப்படின்னா வேதங்களுடைய அறிவு. அதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அந்த பானுசாய் மகாராஜோட புக்கை ஒரு 1/2 பேஜ் கூட படிக்க முடியல. அவ்வளோ காம்ப்ளிகேஷன் இதுல இருக்கு. அந்த வேத மந்திரங்களை புரிஞ்சு அதுபடி நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுல உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். இதுவே பாத்தீங்க அப்படின்னாக்க கதை மாதிரி இருக்கு. பாகவதம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கதை மாதிரி இருக்கு. இதை படிக்கிறது நமக்கு எப்படி இருக்கு, சுவையா இருக்கு இல்லையா? பிரபுபாத் பொருளுரைகள்ல நமக்கு வந்து நிறைய தத்துவங்களோட கொடுத்திருக்காரு. இதை படிக்கிறது நமக்கு சுவையா இருக்கு. அதனால கலியுகத்துக்கு ஏத்தது வந்து பாகவதம் தான் அப்படிங்கறத நம்ம அடுத்து வியாசர் வந்து அவருடைய அனுபவத்தை சொல்ல போறார். அப்ப ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்ப இப்ப இருக்க யுகத்துல வந்து சத்துவ குணம் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி இல்லவே இல்லன்ட்டாரு. சத்துவ குணமே இல்லன்ட்டாரு. அது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்துமா? பொருந்தும். ஆமா ஆமா, எல்லாருக்கும் பொருந்தும். ஓ சரி சரி சரி. அப்ப இதுல இன்னைக்கு இன்னொன்னு பதம் 23ல வந்து அதாவது பௌதிக எந்த விதமான பௌதிக அல்லது ஆன்மீக அறிவும் கிடையாது அவன் அப்படின்னு போட்டிருக்கு. இதுல பௌதிகன்ற ஆன்மீக வேதம்னாலே ஆன்மீக அறிவுன்னு தானே மாதாஜி வரும், பௌதிகமும் போட்டிருக்காங்க. எந்த எந்த ஸ்லோகத்துல சொல்றீங்க? பதம் வந்து 23ல வந்து வேதங்களே அறிவின் மூல ஊற்றாக இருக்கின்றன,
மூல வேதங்களுக்கு சொந்தமில்லாத எந்தவித பௌதிக அல்லது ஆன்மீக அறிவும் கிடையாது. அந்த லைனா? அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, வேதங்கள் அப்படின்னா ஒன்லி ஆன்மீக அறிவு மட்டும் கிடையாது, பௌதிக அறிவும் அதுல இருக்கு. ஈஷோபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவித்யானா என்ன வித்யானா என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ பௌதிக அறிவு அப்படிங்கிறது அப்போ அந்த நாள்ல அதை தனியா அவங்க என்ன பண்ணல, ஒரு இதுவா அதை அவங்க படிக்கல. எல்லாருமே வேதம் தான் படிச்சாங்க. இந்தியா முழுக்க குருகுலங்கள் தான் இருந்தது. வேதங்கள்ல எல்லாமே இருக்கு, எப்படி சண்டை போடணும் அப்படிங்கறதும் இருக்கு. தனுர்வேதம் அப்படிங்கிறது போர்க்கலை பத்தின ஒரு அறிவு. சோ அதை நீங்க என்ன பண்ணலாம், பக்தியாவும் பண்ணலாம், பக்தி இல்லாமலும் பண்ணலாம். இப்போ துரியோதனாதிகள் எப்படி சண்டை போட்டாங்க, பக்தியோடயா சண்டை போட்டாங்க? அவங்க எதுக்காக சண்டை போட்டாங்க? பௌதிகத்துக்கு தானே சண்டை போட்டாங்க. பௌதிகத்துக்கு. அதனால பௌதிக அறிவும் சரி, ஆன்மீக அறிவும் சரி, எல்லா அறிவும் வேதங்கள் தான் மூலம். அதுக்கு அர்த்தம் அதுதான். இப்ப அதே மாதிரி நம்ம இப்ப கோயிலுக்கு போறோம் கிருஷ்ணர்கிட்ட, அங்க சில விஷயம் எல்லாம் இப்படி பிரார்த்தனை பண்றாங்க, பழகிட்டு நம்ம வீட்லயும் நம்ம இருக்க வீட்லயும் செஞ்சலாம் அதே இத. புரியல, எதுக்காக அதை சொல்றீங்க? இப்ப வீட்ல நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது பௌதிகமா மாதாஜி? கோயில்ல அப்படிலாம் செய்யறது கிடையாது, அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னா அப்படி? சரி சரி, இதுவும் ஆன்மீகம் தான். நம்ம வீட்ல ஆமா இப்ப கிருஷ்ணருக்கு ஆமா. பிரபுபாதர் ஒவ்வொரு வீட்டையும் கோயிலா மாத்திட்டார். நம்ம வீட்ல நம்ம கோவிலுக்கே போய் கூட நீங்க பௌதிகமா கேட்கலாமே, எனக்கு கார் வேணும், எனக்கு நோய் போகணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், என்ன வேணா கேட்கலாமே கோயிலுக்கு போய். அது பௌதிகம் தானே, அதுல எங்க வந்தது ஆன்மீகம்? அப்படி கேட்கலாம், தப்பு இல்ல. ஆனா லாஸ்ட் முடிவு நம்ம நித்திய சேவகன் கிருஷ்ணர்கிட்ட நம்ம போகணும், அதான் மாதாஜி. ஆனா நம்ம அது போகும்போதே சில கஷ்டம் வரும்போது அவர்கிட்ட பிரார்த்தனை பண்றோம்ல மாதாஜி. எடுத்த உடனே என்ன பண்ண முடியாது, 100வது படியில போய் நிக்க முடியாது இல்லைங்களா? ஒரு படியா தான் ஏறி போகணும். ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தூய்மையா பக்தி பண்ணுங்க அப்படிங்கிறது பாகவதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. சவை பும்சாம் பரோ தர்மோ எதோ பக்தி ரதோக்ஷஜே அகை துக்கி அப்ரதீகத்தா ஆத்மா சுப்ரசீதத்தி அப்படின்னு. அகை துக்கி அப்ரதீகத்தா, இந்த 2 வார்த்தைக்கு நான் உங்கள்கிட்ட விளக்கம் சொன்னேன். எந்த விதமான எதிர்பார்ப்பும் கூடாது, தடையும் இருக்கக்கூடாது. தடை இல்லாத பக்தி, எதிர்பார்ப்போட பண்ணக்கூடிய பக்தி கிடையாது. இல்ல என்னால அது முடியாது அப்படின்னாக்க என்ன பண்ணணும்? அதுக்கு பகவானே பகவத்கீதையில சொல்ற, சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாக சுகிருதினோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷக அப்படின்னு சொல்ற. அதாவது பொருள் வேண்டி இருக்கிறவங்க, துன்பத்துல இருக்கிறவங்க, ஞானத்தை தேடுறவங்க, கேள்வி உடையவங்க, இந்த 4 விதமான மக்கள் என்ன சரணடைகிறாங்க. அதனால அவங்க யாரு? சுகிருதிகள் அப்படின்னு சொல்ற. பகவானே அதை ஒத்துக்கிறார். அதனால தேவை நமக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வரும்போது பகவானை போய் கேட்கறதுல தப்பே கிடையாது. ஆனா அதே சமயத்துல அதையே பண்ணிட்டு இருக்க கூடாது. சாக்லேட்டுக்காகவே ஸ்கூலுக்கு போக கூடாது. எதுக்காக ஸ்கூலுக்கு போகணும்? படிக்கிறதுக்காகவும் ஸ்கூலுக்கு போகணும். அதனால பக்தி அப்படிங்கிறது நமக்கு இப்போ ஆரம்பத்துல இப்பதான் நம்ம அடி எடுத்து வச்சிருக்கோம். அதனால நமக்கு பல தேவைகள் இருக்கலாம், பகவான்கிட்ட கேட்கலாம். அன்னைக்கு கூட சண்டே ப்ரோக்ராம்ல ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, நான் ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ணேன், எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னாரு. எனக்கு அவரை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனா அந்த குறுகிய டயத்துல அவருக்கு இவ்வளவு விஷயங்கள்லாம் புரிய வைக்க முடியாது. நம்ம என்ன சாண்டிங் பண்ணிட்டோம், நம்ம எவ்வளவு வருஷம் சாண்டிங் பண்ணிட்டோம். அது நான் ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா சொன்னேன் அப்படின்னா உடனே எனக்கு எல்லாம் கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது இது என்ன கிடையாது, ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் கிடையாது, டக்கு டக்குலாம் வந்துடாது. அதனால நம்ம இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். முதல்ல உண்மையான பக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நான் எந்த இடத்துல அதுல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும், போக வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். போற வழியில இதெல்லாம் கேக்குறோம் அப்படின்னாக்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும், ஒண்ணும் வழி கிடையாது. பகவான்கிட்ட கேட்கறதுல தப்பு கிடையாது. பொறுமையே நம்பிக்கையா இருக்கணும். இப்ப பிரம்மாவுக்கு 55 வயசு, அவரோட ஒரு நாள் பகலு நமக்கு 1000 சதுரயுகம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவ்வளவு நாள் பொறுமையா இருக்காங்க, நம்மளும் பொறுமையா இருக்கணும். என்ன மாதாஜி? நீங்க எதுக்காக பொறுமையா இருக்கணும்னு சொல்றீங்க? நம்ம கேட்டது கிடைக்கணுங்கிறதுக்காகவா? இல்ல மாதாஜி, அதாவது பக்தியில முன்னேறதுக்கு நம்ம உடனே இப்ப நீங்க சொன்னீங்களா மாதாஜி, கிருஷ்ணரோட பாதத்தை பிடிக்கணும், அவ்வளவுதான். இப்ப என்ன அப்படின்னாக்க நாம வேணும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஆமா, அது நினைக்க கூடாது. நான் இப்ப ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன், உடனே நான் நினைக்கிறதுலாம் எனக்கு நடந்துடணும், அந்த நினைப்பெல்லாம் இருக்க கூடாது. கேட்கறது பகவான்கிட்ட தான் கேட்கணும், வேற யார்கிட்ட போய் கேட்க போறோம்? அவர்கிட்ட தான் கேட்கணும். கொடுத்தா வாங்கிக்கணும், கொடுக்கலனாலும் சந்தோஷமா இருக்கணும். எது நடந்தாலும் அவர் எது கொடுத்தாலும் அதுல நம்ம திருப்தியா இருக்கணும். அப்போ கொஞ்ச நாள் போய் என்ன பண்ண மாட்டோம்,
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கவே மாட்டோம். கேட்காம கிருஷ்ணா எனக்கு பக்தி மட்டும் கொடுங்க எப்போ. ஏன்னா நம்ம கஜேந்திரனுடைய பிரார்த்தனையில பார்க்கலாம். அதுக்காக தான் அது 8வது காண்டத்துல வச்சிருக்காங்க. கஜேந்திரன் அங்க பிரார்த்தனை பண்ற ஜிஜீவிஷே நாகமிகா முயா கிம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன பண்ண போறேன், நான் என்ன பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன்? இப்போ கன்ஃபியூஸ் ஆயிட்டார் கஜேந்திரன். நான் எதுக்காக பிரார்த்தனை பண்றேன்? இந்த முதல்ல என்ன காலை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்குதே, இந்த முதலையிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க, இந்த முதலையிட்ட இருந்து காப்பாத்துங்க, என்ன மூளை எனக்கு, ஏன் இப்படி நான் பிரார்த்தனை பண்றேன்? போதும்பா இந்த வாழ்க்கை, இதுல இருந்தே என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அப்படி பிரார்த்தனை பண்றேன். நான் உங்களுக்கு கூட அன்னைக்கு கூட அந்த ஒரு பாட்டியம்மா கதையை சொன்னேன். காட்டுல விறகு பொறுக்கிட்டு வருவாங்க. அப்போ பகவானே, அந்த விறகு மூட்டை கீழே விழுந்தவொடனே பகவானே அப்படின்னு கூப்பிடுவாங்க, வந்துருவாரு. இந்த மூட்டையை தூக்கி தலையில வைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு அது கொடுங்க, இது கொடுங்க, இது கொடுங்க, அது கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்கோம். எஸ் கேளுங்க, வேண்டான்னு சொல்லல. ஏன்னா ஆரம்பத்துல இருக்கோம், கேட்டுதான் ஆகணும், கேளுங்க. ஆனா அது பக்தி கிடையாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கேளுங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஒன்லி ஹரே. முக்தியே பக்தி இல்லையா மாதாஜி? முக்தி எல்லாம் பக்தி கிடையாது. முக்தி சித்தி அடையிறதுக்கு பக்தி செய்யணும். சித்தி சித்தி முக்தி புக்தி காமி சக்கலே அசாந்தா கிருஷ்ண பக்த நிஷ்காம அதையேவ சாந்த. யாரு முக்தி அடையணும்னு ஆசைப்படுறா? அருவவாதிகள் முக்தி அடையணும்னு ஆசைப்படுறாங்க, யோகிகள் சித்தி அடையணும்னு ஆசைப்படுறாங்க, கர்மிகள் இந்த மாதிரி யுகலோக வசதிகள் வேணும்னு ஆசைப்படுறாங்க. கிருஷ்ண பக்தர் என்ன ஆசைப்படுறாரு? எதுவுமே வேண்டாம், உங்க சேவை இருந்தா போதும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதனால அவங்க எல்லாம் அசாந்தா. மாதாஜி ஆ? கிருஷ்ண சைத்தன்யர் இந்த பாகவதம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போது கிருஷ்ண சைத்தன்யரோட அந்த 8 விதமான குரு சிஷ்டாங்கம் அந்த இதுல சிஷ்டாஷ்டகத்துல பார்த்தோம். சோ அதனால மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பகவதாத் பக்திர் அகைத்துதி தொகி. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, கிருஷ்ணானி ஆச்சாரியர்களுடைய பாடல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கிருஷ்ணா எனக்கு பிறவி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்த பிறவி இருக்கா? பரவாயில்ல, என்ன பக்தர்கள் குடும்பத்துல பிறக்க வைங்க, உங்க பக்தியை கொடுங்க. பக்தியில இருந்து மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, என்ன தூக்கி போட்டுறாதீங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா எனக்கு பக்தி மட்டும் கொடுங்க. இதான் உண்மையான பக்தியுடைய லட்சணம். முக்தி எல்லாம் பக்தியோட லட்சணம் கிடையாது. ஆண்டாலும் அதான் சொல்லியிருக்காங்க. சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியை போற்றும் பொருள் கேளாய் பெற்றன் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து உன் குற்றேவல் எங்களை கொல்லாமற் போகாது அற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உமக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றையிலோர் எம்பாவாய். என்ன எனக்கு மனசுல என்னென்னமாவது வந்துகிட்டே தான் இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க கிருஷ்ணா. இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும், இந்த பிறவியோட என்ன கூட்டிக்கணும்னு அவசியம் இல்லை, இன்னும் எத்தனை பிறவி நீங்க கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணுங்க, மற்றை நம் காமங்கள் மாற்றையிலோர் எம்பாவாய். முக்தி எல்லாம் ஆண்டால் கேட்கவே இல்லை, முக்தி கொடுங்க அப்படிலாம் கேட்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா ஆழ்வார் பாடுறார் பாருங்க, பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அப்படின்ட்டாரு. வேண்டவே வேண்டான்ட்டார். போதும் உங்க முக்தி புக்தி எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நரசிம்மருக்கு கூப்பிடுறார் பிரகலாதர, வாப்பா என்னோட அப்படிங்கிறார். நான் என்ன உங்களோட என்ன வியாபாரம் பண்ண வந்திருக்கேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் இங்க இருந்து என்ன பண்றேன், பிரச்சாரம் பண்றேங்கிறார். சோ சேவை தான் உண்மையான பக்தி, பகவானுக்கு பண்ணக்கூடிய சேவை தான் உண்மையான பக்தி. அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம அந்த நிலைக்கு போயிட்டதான் நினைச்சு எனக்கு முக்தி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு பகவான்கிட்ட எல்லாம் போய் சொல்லக்கூடாது. நம்ம நம்மளை காப்பாத்திக்கணும், கிருஷ்ணா என்ன பண்ணுங்க, என்ன கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி நாம பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா உயர்ந்த நிலைக்கு போயிட்டதான் நம்ம காட்டிக்கிட்டு கடைசியில சின்ன தலைவலி வந்தா கூட நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னாக்க அது பிரயோஜனம் கிடையாது. சரியா? நமக்கு அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, பொறுமை இல்லாதவங்க அப்படி எல்லாம் போட்டிருக்காங்க. 5 நிமிஷம் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, அப்ப நம்ம கண்டிப்பா தெரியாது. ஓகே, ரொம்ப தேங்க் யூ ஆல். சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ ஆல். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி.